கர்நாடக மாநிலம் தும்கூர் பகுதியில் இருந்த 55 வயது புஷ்பாவதி என்ற பெண் பிப்ரவரி 12, 2026 அன்னைக்கு நைட் தூங்கும் போதே ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிருக்காங்க. இந்த துக்க செய்தியை கேள்விப்பட்டு வந்த சொந்தக்காரங்க அடுத்த நாள் அவங்களுக்கு இறுதி மரியாதை செய்ய அவங்களை குளிப்பாட்டும் போது புஷ்பாவதியோட கழுத்துல சந்தேகப்படுற மாதிரியான சில தழும்புகளும் காது மூக்குல ரத்தம் இருக்கிறதையும் கவனிச்சுட்டு அவங்களோட இறப்புல சந்தேகம் வந்து இதை பத்தி போலீஸ்க்கு தெரியப்படுத்துறாங்க. போலீஸ் வந்து இறந்த உடலை மீட்டு போஸ்ட்மார்ட்டம் பண்ண அனுப்புனப்போ புஷ்பாவதி இறந்து போனது ஹார்ட் அட்டாக்ல இல்ல, யாரோ அவங்கள கழுத்தை நெரிச்சு கொலை செஞ்சிருக்காங்கன்ற அதிர்ச்சி தகவல் வெளியே வருது. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சொந்தக்காரங்க எல்லாருக்கும் அவங்களோட மொத்த சந்தேகமும் புஷ்பாவதியோட மகளான சுசித்ரா மேல திரும்புது. அதுக்கு காரணம் அன்னைக்கு நைட் கூட இருந்தது இவங்க தான். அது போக இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்கள போஸ்ட்மார்ட்டம் பண்ணணும்னு சொன்னப்போ அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சு சொந்தக்காரங்க கிட்ட அம்மாவை சீக்கிரமாவே அடக்கம் பண்ணணும்னு அடிக்கடி சொல்லிட்டே இருந்திருக்காங்க. இதனால இவங்கள போலீஸ் கஸ்டடியில் எடுத்து விசாரிக்கும் போது சுசித்ரா தான் இந்த கொலையை செஞ்சதா கன்ஃபஸ் பண்றாங்க. அதுக்கான காரணம் சுசித்ரா பல இடங்கள்ல வட்டிக்கு கடன் வாங்கினதால அதை சமாளிக்க முடியாம கடன்காரங்க தொல்லையை டெய்லியும் சமாளிச்சுட்டு வந்திருக்காங்க. அவங்க அம்மாவான புஷ்பாவதி கிட்ட 40 லட்சம் பணம் இருக்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சுசித்ரா இவங்க வாங்கின கடனை அடைக்க பண உதவி கேட்டிருக்காங்க. அதுக்கு நீ வாங்கி செலவு பண்ண பணத்துக்கு நீ தான் பொறுப்பு, என்கிட்ட இருக்கிற பணத்தை பத்தி நீ கேட்காதன்னு சொல்லியிருக்காங்க புஷ்பாவதி. இதனால பணம் இருந்தும் அம்மா கூட நமக்கு உதவி பண்ணலையேன்னு கோவப்பட்ட சுசித்ரா அவங்க இறந்து போனா அந்த பணம் நமக்கு தான் அவங்கள கொலை செய்யணும்னு முடிவு பண்ணி சம்பவத்தன்னைக்கு நைட் அவங்க தூங்கும் போது அவங்களோட கழுத்து நெரிச்சு கொலை செஞ்சுட்டு அடுத்த நாள் காலையில சொந்தக்காரங்க எல்லாருக்கும் கால் பண்ணி அம்மா ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டு தான் நாடகம் ஆடி இருக்காங்க.